ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான 14வது வாரத்தோட 5வது நாள் ஆஃப்டர்நூன் ஓட் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எஃபர்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் கொடுக்குற அங்கீகாரமாக இருக்கும். நம்ம சேனலும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். முத்துவை வந்துட்டு எப்படியாவது வெளியேற்றுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணாலும் வெளியில் வந்து சௌந்தர்யாக்குன்னு ஒரு சில பிஆர் குரூப்ஸ் இருப்பாங்க பாருங்கள். முன்னாடி வந்து ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கன்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வருது. என்னென்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பற்றின விஷயங்கள் க்யூட்டாக இருக்காங்க, அப்படியே அழகாக பாருங்கள் இப்படின்னு. இப்போ அவங்களுக்கு கிடைச்ச அசைன்மெண்ட் என்னென்னா முத்துக்குமாரை பற்றி நெகட்டிவாக போடுறதா அவங்களோட அசைன்மெண்ட் சொல்லிட்டு நம்மளோட ஜேம்ஸ் வசந்த் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் பிக் பாஸ் ரிவ்யூவர் தான், அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் கேட்கவும் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ வந்து உண்மைக்கும் அந்த உழைப்புக்கும் ஏற்ற கூலியை நம்ம வந்துட்டு இவ்வளோ போராடி தான் வின் பண்ணோமா, நம்ம வந்து நம்மளோட வேலையை செஞ்சால் மட்டும் போதாதா, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன் இந்த மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு கர்நாடகா அவங்க அந்த கன்னட பிக் பாஸில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, தெலுங்கு பிக் பாஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா த்ரிஷா வந்துட்டு இவங்க போட்ட வீடியோக்கு வந்து லைக் கொடுக்குறாங்க, ஓவியா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளோட பிபி சாவன் அர்ச்சனா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னையா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இவங்கெல்லாம் வந்துட்டு எங்கே போனாங்க? நடுவில் கரெக்டாக ஃபினாலே வரும்போது இவங்களாம் வந்து குதிக்கிறாங்க, இன்னும் ஒன்றுமே புரியலையே. அப்போ முத்துக்குமாருக்கு எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? என்னையா நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நாங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு வெறித்தனமான சப்போர்ட்டை கொடுத்து இன்றைக்கி சூப்பரான ஒரு நிலைமையில் தான் வச்சுருக்காங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. ஆனால் உள்ளே போன அந்த ஃபேட் மேலே தான் ஏதாவது பிரச்சனை ஒரு மருந்து பயமாக இருக்குது. சரி, அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி மிட் வீக் எவிக்ஷன் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வர்ஷினி வெங்கட் வேறு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னது உண்மை தான், அந்த மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு சம்திங் இப்போ இந்த வாரம் பெட்டின்றது பெட்டி இருக்கணுன்றதான் மேட்ரு. ஆனால் பெட்டியே வந்து வைக்கவே இல்லை. காரணம், இந்த வாரம் யார் 2 பேர் போகிறாங்களோ அவங்க அந்த பெட்டி எடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பாங்க போல இருக்குது. மேபி அந்த 2 பேரை வெளியே அனுப்புறதுக்கப்புறமா பெட்டியை வச்சு அதை எடுக்க வேண்டிய ஆளை எடுக்க வச்சு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இல்லைனா பெட்டிக்கு ஓ கையா அப்படின்னு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. சரி, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படின்னு வச்சு நம்மளோட மண்ணின் மைந்தன் சூப்பராக செம்மையாக மாதம் வந்துட்டு 1,95,030 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 33.74. அடேங்க அப்பா, மக்களோட சக்தினாலும் மக்களோட சக்தி தாங்க. என்னதான் வந்து பிஆர் அப்படின்ற விஷயங்கள் ஒரு பக்கம் தலைவிரிச்சு ஆடினாலும் அந்த தலைவிரிச்சு அந்த இதெல்லாம் வந்து அப்படியே ஒன்றா போட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு குடுமி மாதிரி போடுறது நம்மளுடைய மக்கள் சக்தி. உண்மையிலேயே வந்துட்டு வேறு மாதிரி வெறித்தனமான சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படியே ஒன்றா வந்து குரல் கொடுக்குறாங்க, முத்துக்குமார் தான் வின் பண்ணணும். எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியா எல்லா பக்கம் எல்லா இணையதளங்களையும் போய் பார்த்தாலும் அங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா பண்ணுறாங்க. அதே மாதிரி சௌந்தர்யாவை பற்றி ஏதாவது சொல்லிட்டா போதும் கீழே வந்து கழுவி ஊற்றுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் இந்த பிஆர். புரியுதுங்களா? இதைத்தான் வர்ஷினி வெங்கட் வந்துட்டு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. வர்ஷினி வெங்கட் அதுக்கு ஆப்போசிட்டில் முத்துக்குமார் வந்துட்டு நல்லா இருக்காரு, சூப்பராக பண்ணான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கீழே வந்துட்டு அது எப்படி நீங்கள் சொல்லி கழுவி ஊற்றிருக்காங்க. அதனால தான் உள்ளே வந்ததுலேருந்து வந்து ஃபுல்லாக தாக்குறாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முத்துக்குமாரோட அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன் வீட்டில் இருந்தாலும் அது வந்துட்டு நார்மலாக வந்து டான்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் இவரால் என்ன பெஸ்ட்டாக, ஏன்னா எப்பயுமே முத்துக்குமார் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே இருப்பார், ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சு ஒன்று சூப்பராக பண்ணார். அதான் ஆனால் விஷாலோட ஐடியா, அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும். சரிங்களா? ஏன்னா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. லாஸ்ட்டாக வந்தாலும் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார், ரொம்ப அழகாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்காரு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் முத்துக்கு இவ்வளவு இடையூறுகள் கொடுக்குறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னை கேட்டிங்கன்னா இது எல்லாம் அவருக்கு நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ வாங்க செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்களும் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தா 1,04,331 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.05. எப்படியோ கஷ்டப்பட்டு 1,00,000 தொட்டுட்டாங்க. இது உண்மையிலே வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு ஃபுல்லாக ரசிகர்களே கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ரசிகர்கள் இருக்காங்க, அது மாற்ற கருத்தே கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு இருக்காங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது டவுட்டு தான். அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு இவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவ்வளோ கதறி அழுதாங்க. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, அதாவது கதறி அழும்போது ஜாக்லின் தான் கூட இருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அதே ஜாக்லினை, அவ்வளோ அன்பாக இருந்த ஜாக்லினை நைட்டு போட்டு பொழந்து கட்டுறீங்க. ஏன்னா என்னை வந்து கிச்சன் இன்சார்ஜில் நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் மட்டும் தான் கிச்சன் இன்சார்ஜில் தெரியணும்னு நினைக்கிறீங்களா, சமைக்கிறீங்கன்னு தெரியணும்னு காட்டிக்கிறீங்களான்றாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு இப்போ தான் ஞான உதவி வந்துச்சா? ஏன் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போல்லாம் வந்து சண்டை போட்டு எனக்கு கிச்சன் டீமில் வந்து வேலை கொடுங்க, நான் வந்து கிச்சனில் சமைக்க கற்றுக்கணும்னு சொல்லியிருக்க வேண்டியதானே?
ஏன்னா இப்போ சொன்னால் பாவங்க அந்த பொண்ணு சமைக்க கற்றுக்கணும்னு நினைக்குது, அதை போய் இந்த ஜாக்லின் விட மாட்டுது, இப்படியும் ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும் இல்லையா, அதுக்காக. ஆனால் வச்சு செஞ்சாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு முத்துக்குமரன் வச்சு செஞ்சார். ஏன்னா கிச்சன் இன்சார்ஜில் இவங்க போன வாட்டி என்ன பண்ணாங்கன்ட்டு தெரியும். ஏன்னா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, தீபக் மேலேயே முத்துக்குமரனே ஒரு பழியை போட்டாங்க. இவங்க 2 பேரும் போட்ட ரூல்ஸால் தான் வீட்டில் யாருமே வந்துட்டு ஒழுங்காகவே இருக்க மாட்டாங்க. இவங்க ரூல்ஸ் போட்டு போடாமல் வந்து எல்லாம் சுதந்திரமாக இருந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை தான் போன வாரம் பார்த்தோமே, கடைசியில் வந்துட்டு எனக்கு இந்த கிச்சன் இன்சார்ஜே வேணான்னு சொல்லிட்டு தலை விரித்து ஓடினீங்களே, அப்போ இதை சொல்ல வேண்டியதானே, நாங்கள் சுதந்திரமாக விட்ட என்னை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க, நீங்கள் தான் கத்துறீங்க, இஷ்டத்துக்கு பேசுறது. அதேமாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு ஜாக்லினுக்கு தேவையில்லாமல் இவங்களே சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கசக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ஜாக்லின் மேலே ஒரு பழிய போகிறாங்க பாருங்க, இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகிறாங்கன்னு. ஆனால் உண்மையிலேயே சௌந்தர்யா தான் ஜாக்லின் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதான் உண்மை. சரிங்களா, நல்லா இவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் தான் நான் வந்துட்டு என்னோடய கேமே வந்து ஸ்பாயில் ஆகும். நீங்கள் அப்படி என்ன கேம் கொடுத்தீங்க சத்தியமாக எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 59,150 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.23. ஸோ விஷால் 3வது பிளேஸ் வந்திருக்கார். சூப்பராக இருக்குல்ல. விஷால் அப்படி என்ன பண்ணார் எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா டிக்கெட் ஃபினால ஏதாவது பண்ணாரும் பார்த்தோம், பண்ணலை. சரி, இந்த டான்ஸ் மாரத்தான் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குல்ல, ஆடி ஆட்டம் என்ன, இதுலையாவது அந்த கேரக்டருக்கு ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் மைண்டாக ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் பாராட்டி ஆகணும். எல்லாரும் ஒரு சில பேர், அதாவது இப்போ அருண் பிரசாத் தான் இருந்தால் சரி, நம்ம முத்துக்குமரன், அப்புறம் நம்மளுடைய ஜாக்லின், இவங்களாம் வந்து ஆனதுக்கு முக்கிய ரீசன் ஆப்போசிட்டில் அந்த கோரியோகிராஃப் பண்ணால் நம்ம விஷாலை கண்டிப்பாக பாராட்டி ஆகலாம். பட் அதை தாண்டி கேரக்டராக வாழணும்னு சொல்லும்போது இவர் ஏதாவது பண்ணுவார் நானும் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா என்டர்டெய்னர்னு பேர் வாங்கின ஒரே ஆள் இவர் மட்டும்தான். அதுலேயாவது நீங்கள் பண்ணலாமே. இப்போ ராஜுலாம் சீசன் 5 என்ன மாதிரி பிச்சு உதனாப்பில்ல, அவர் தான் உண்மையான என்டர்டெய்னர், ஹோல் சீசன் சொல்லலாம். பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. ஆனால் இவருக்கு மட்டும் அந்த கிரெடிட்ஸ் மட்டும் வேணுமா, நான் ஒரு என்டர்டெய்னர் அப்படின்ட்டு. இதாவது செஞ்சால் தானே. அதே மாதிரி அடுத்த வாரம் இவருக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தை தாண்டிட்டாருன்னா ஜெகஜோதியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து 2 தேவிகளும் உள்ளே வராங்க. வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பணப்பட்டி வேறு வந்துட்டு இந்த வாரம் வரல, இவருக்கு தான் அதை வச்சிருக்காங்களான்றதும் தெரியல. சரி, 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 58,900 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.19. ஸோ இன்றைக்கி ஜாக்லின் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அந்த சாங் ஸ்டார்ட் ஆனதில் லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதுலேயும் நடுவில் வந்துட்டு விஜய் விஷால் இவங்களும் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களுடைய எஃபர்ட் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் தான். ஜாக்லினை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டே ஆகணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து வர்ஷினி தேவையில்லாமல் இவங்களை போட்டு சீண்டி விட்டாங்க. ஏன்னா நேற்று வந்துட்டு ஜாக்லின் சொன்னதுக்கு காரணம், திடீர்னு வந்துட்டு அவங்க வந்து கிச்சனில் நான் சமைக்கணும்னு சொல்லும்போது, நீ சமைச்சேன்னா அங்கே எத்தனை முட்டை யூஸ் பண்ணுறாங்க இந்த விஷயங்களே தெரியாது, நீ வேணால் கிச்சன் இன்சார்ஜை கேட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு இவங்க தான் வந்துட்டு வந்து வண்டி போட்டு இழுத்தாங்க சௌந்தர்யா. அதுக்கப்புறம் அந்த சண்டை பெருசாச்சு. இதை வர்ஷினி பார்த்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அருண் போயிட்டு அங்கே வந்து வாலண்டியராக வந்துட்டு ஒரு வேலையை ஹெல்ப் பண்ண போனால், நேற்று சௌந்தர்யாவை மட்டும் அலோவ் பண்ணல, இப்போ அருண் அலோவ் பண்ணியிருக்கீங்கன்னு சண்டை இழுத்து அதுக்கு அங்கே நோஸ் கட்டு கொடுத்தாங்க. தேவையான்னு கேட்குறேன். எதுக்கு இந்த ஜாக்லின் இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி வண்டி போட்டு இழுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் அந்த பொண்ணு வந்துட்டு ஏன் கொஞ்சம் ஓட்டு தான் வாங்கி இந்த ரன்னரு இல்லை 3rd பிளேஸ் தான் வந்துட்டு போட்டோமே, நான் என் மக்களுக்காக நான் பெட்டியே எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா, அந்த நல்ல உணவு உங்களுக்கு பாராட்ட தோணலையா? ஏன் ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க, திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணியா, புரிஞ்சுக்கிங்கயா. 5வது பிளேஸ் பற்றி நான் அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 56,133 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.71. இன்றைக்கி ஃபுல்லாக லைவில் வந்துட்டு அருண் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுறாரு, ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கேரக்டராக வந்து பண்ணுறதுக்கு நிறைய காமெடிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம், அருண் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அவரோட விஷயங்கள் எல்லாமே. அந்த மாதிரி இருந்திருந்தாருன்னா இப்போலாம் சூப்பராக வந்திருப்பார். நடுவில் வந்துட்டு நான் அந்நியனா மாறன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணதுனால தான் அவருக்கு நிறைய சனிலாம் பிடிச்சிது. இப்போ ஆனால் பரவாயில்ல, புதன் மாதிரி இருக்கார். புதன்னா நான் ரேனை சொல்ல, நார்மலாகவே புதன் உச்சியில் இருப்பார்ல அந்த மாதிரி சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்துட்டு பெருசாக பண்ணுறதா கேட்டிங்கன்னா பெருசாக பண்ணல, ஆனாலும் வந்துட்டு சேஃபாக தான் இருக்காப்புல. இதுக்கு மேலே அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 56,071 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.7. உண்மையிலே சொல்ல போனால் தீபக் வந்து கண்டிப்பாக ஒரு சேஃப் கேம் விளாட்றாரு, தேவைப்படுற இடத்துல பேசுகிறார். அது வந்து மாற்றுக்கட்டே கிடையாது. எல்லா இடங்களும் ஒப்பீனியன் வைக்கிறாரு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ எதுக்கு அந்த பிக் பாஸ் முடிய போகுது, இப்போ நம்ம பேசிட்டு தேவையில்லாமல் எதுக்கு அவங்க போய் கட்ட போய் வாங்கிக்கணும், எல்லாரும் மூஞ்சிலும் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணுறாரு. எப்படி ஜாக்லின் முத்துக்குமரன் மற்றவங்களாம் வந்து ஒப்பீனியன் வைக்கிறாங்களோ அதை இவர் பண்ணுறது கிடையாது. ஆனால் இவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வைக்கிறாரு. நேற்று ஃபேட்மேனை வந்து பொழந்து கட்டினாரு. நீங்கள் வந்துட்டு முத்துக்கு ஜால்ரடிக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் விஷால் அண்ட் ஜாக்லின் வந்துட்டு கார்னர் பண்ணிங்கன்னு கேட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கி சௌந்தர்யா போட்டு பொலபலம் பொழந்தார். ஏன்னா டப்புன்னு வந்து இவங்க மேலே பழிய போட்டாங்க சௌந்தர்யா, உங்கள் ரூல்ஸாக தான் இது பிரச்சனையே வந்துச்சுன்னு.
வச்சு கிளிச்சார். ஏம்மா உனக்கு போன வாட்டி கொடுத்தோமே சுதந்திரமாக நீ பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க அப்படின் போது வாயை மூடிட்டாங்க. ஸோ பேச வேண்டிய இடத்துல பேசுகிறேன். அதே மாதிரி வர்ஷினி கிட்ட வந்துட்டு உனக்கு நான் பேசுறது ஹார்ஷாக இருந்துச்சு, நான் சாரின்னு சொன்னாது. அது வந்து அவருடைய அந்த பெரிய மனுஷத்தன்மையை காமிச்சது ரொம்ப அழகாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 48,349 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.37. ஸோ பவித்ரா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு மன்மதன் சாங் தான் நினைக்கிறேன், அந்த சாங்கை வந்து போடுறாங்க. நம்மளுடைய என்ன சமயத்தில் நினைக்கிறேன், கரெக்ட் அந்த பாட்டு போடுறாங்க. நம்ம சிம்பு மாதிரி ஆடல அவர் வந்து ரயான் மாதிரி ஆடினார். பக்கத்தில் வந்து ரியா ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. திடீர்னு வந்தாங்க பாருங்கள் பவித்ரா அந்த கிளைமாக்ஸ்க்கு. என்ன குத்து, நேற்று வந்து ரயான் கூப்பிடும்போது போகவே இல்லை, அவர் கோச்சிக்கிட்டார்ல. திடீர்னு பார்த்து இன்றைக்கி வந்து ரயானுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வந்து செம்ம குத்துனாங்க, வேற மாதிரி இருந்துச்சு. ஏமா நேற்று வந்து இந்த கேரக்டருக்கு உங்க கூட வந்து ஆடக்கூடாது சொன்னால் அதே பவித்ரா இப்போ என்ன ஆடுறீங்க, ஒருவேளை சாயங்காலம் ஒன்று நடந்துச்சு அதுதானா அப்போ நம்ம நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. பட் இருந்தாலும் பவித்ரா இந்த வாரம் வந்துட்டு பெட்டியே இல்லாமல் நிராசையாக, அதாவது ஆசை நிறைவேறாமல் கிளம்ப போகிறாங்கன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நல்ல ஒரு ட்ரூ ஆர்டட் பர்சன் அப்படின்னு பேர் வாங்கினவங்க. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் மொத்தமான ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,77,964 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு பவித்ரா கண்டிப்பாக ஒரு விக்கெட் போயிடும். அது இன்னொரு விக்கெட் யார் அப்படின்னா தீபக், அருண் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிற ஜாக்லின், விஷால் இவங்களுக்கு தான் கையை வைப்பாங்க அப்படி மாதிரி தோணுது. மேபி சௌந்தர்யாவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் முத்துக்குமரன் இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.